வணக்கம். நாம் இப்போ வேலூர் கோட்டை, வேலூர் ஃபோர்ட்டில் இருக்கோம். இந்த ஃபோர்ட் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இந்த ஃபோர்ட்டு பாருங்கள் எந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த ஃபோர்ட்டை எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 16ஆம் நூற்றாண்டில் கட்டின இதை 133 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. இது 191 அடி அகலமும் 29 அடி ஆழமும் கொண்ட இந்த அகழி இந்த அகழி இந்த கோட்டைக்கு சுற்றிலும் அமைந்துள்ளது. இந்த கோட்டையில் இந்து கோயில், கிறிஸ்துவ தேவாலயம், பள்ளி வாசல், இந்த 3மே இருக்குது. ஆனால் அந்த 3மே ஒழுங்காக இவங்க மெயின்டைன் பண்ண, அது வேறு விஷயம். எங்கே பார்த்தாலும் குப்பை குளமாக தான் இருக்குது. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல், இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் கோட்டை. இந்த ஃபோர்ட்டை எப்படி தமிழ்நாடு அரசாங்கம் எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லுங்கள். எங்கே பார்த்தாலும் பிச்சைக்காரங்க படுத்திருக்கிறதும், அது ஒரு சுத்தமான ஒரு இதுவும் கிடையாது. ஒரே ஆடு மாடு, எங்கே பார்த்தாலும் குப்பை எப்படி நடு ரோட்லேயே கிடக்குது, அந்த கோட்டைக்குள்ளே கிடக்குதுங்க. எப்படி தான் போகிறது? எப்படி டூரிஸ்ட் எப்படி போவாங்க? நான் கேட்குறது என்னன்னாக்கா, அஸ் எ சிட்டிசனாக தமிழ்நாடு கவர்மெண்ட் டூரிசம்னு ஒன்று இருக்குல்ல, போன கவர்மெண்ட்டும் செய்யலை. இப்போ இப்போ இதை விசிட் பண்ணது 1 ஜூலை 2026 புது கவர்மெண்ட் வந்துடுச்சு. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்லாம் கொஞ்சம் ஒழுங்காக ரெஸ்டோரேட் பண்ணி அதை இருக்கிற பப்ளிக்கு, டூரிஸ்ட்டு வரவங்களுக்கு அது கொடுங்க. இது இந்த மாதிரி கோட்டையெல்லாம் கிடைக்காது. இதெல்லாம் இந்த பாருங்கள் எப்படி கிடக்குது பாருங்கள். ஒரே குப்பை, எங்கே பார்த்தாலும் இதாக இருக்குது. ஒரு எந்தவித ஒரு சுத்தமும் கிடையாது, சுகாதாரமும் இல்லை. எங்கே பார்த்தாலும் வண்டியை விட்டுக்கிறாங்க. பார்க்கிங் அதுக்கு இன்னும் சரியான இது கிடையாது. அதனால் பார்க்கிங் மட்டும் காசு கெடுக்கிறாங்க. அதுக்கு உள்ளே போகிறதுக்கு காசு, வெளியில் போகிறதுக்கு காசு. ஆனால் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறதில்ல. இந்தியாவில் அகழியோட கூடிய ஒரே கோட்டை என்ற பெயரை பெற்றதான் இந்த வேலூர் கோட்டை. அதை எப்படி விஜயநகர பேரரசு காலத்தின் நாயக்கர் மன்னரான இப்பகுதி 1536 முதல் 1595 ஆண்ட குச்சி பொம்முன்னு நாயக்கரால் கட்டப்பட்டது. அப்புறமேல் என்னென்னா, நாயக்கர்களிலிருந்து பீஜாப்பூர் சுல்தானுக்கும் பின்னர் மராட்டியருக்கும் தொடர்ந்து ஆற்காடு நவாப்புகளுக்கும் இறுதியாக பிரித்தானியர்கள் இக்கோட்டை கைமாறியது. 1945 இந்தியா விடுதலை பெறும் வரை இக்கோட்டை பிரித்தானியர்களுமே இருந்தது. அப்போ வரையாச்சும் ஒழுங்காக இருந்திருக்கும் போல இந்த கோட்டை. இந்த கோட்டையில் திப்பு சுல்தான் குடும்பத்தை சிறை வைத்திருந்தனர். திப்புவின் குடும்பத்தை 1806 கிளர்ச்சிக்கு பிறகு கல்கத்தாவில் சிறைக்கு மாற்றப்பட்டனர். இதுக்கு இவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ஹிஸ்ட்ரிலாம் அங்கே சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது, யாரும் கிடையாது. அந்த கோட்டையை பார்க்கும் போது இவ்வளோ உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மானுமெண்டல் பிளேஸ் இந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு சொல்லும் போது எல்லாம் வேதனையாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஆச்சு கொஞ்சம் அதை ரெஸ்டோரேஷன் பண்ணி மக்கள் பார்வைக்கு ஒழுங்கான இதை வைக்கணும்னு ஒரு மக்களின் விருப்பம். தேங்க்யூ வெரி மச்.